ஹாய் மை டியர்ஸ், நான் தான் உங்களை நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஜிக்ஜாக் டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் எதுக்குனாலும் நம்ம இந்த மாதிரி டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். கட் ஒர்க் இல்லாமல் பேட்ச் ஒர்க் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இதில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். கேன்வாஸை வந்து உங்களுக்கு எந்த லென்த் நீடோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அகலம் 2 இன்ச் இருக்கணும், பிரெத்தும் 2 இன்ச் இருக்கணும், ஹைட்டும் 2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மார்க் பண்ணிவிடுங்க. கேன்வாஸ்க்கு சென்டராக ஒரு லைன் போட்டுருங்க. ஏன்னா சென்டர்ன்னு நம்ம தெரியறதுக்காக ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஊடுபுள்ளி டைப்பில் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸு அதுலேயும் 2 இன்ச்சுக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. எப்படின்னா அந்த சென்டரை வந்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. சென்டர் லைனை வந்து டச் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக கொண்டு போயிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பாக்ஸ் பீஸை சமோசா பீஸ் மாரி முக்கோணம் மாதிரி மடித்து நல்லா ஹீட் கொடுத்து அயரன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி அயரன் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்படியே நமக்கு எங்கே தேவை, பேக் நெக்னால் பேக் நெக் எந்த மெட்டீரியல்லையும் இது நம்ம டிசைன் பண்ணலாம், அழகாக இருக்கும். நெட் ஃபேப்ரிக்லேயுமே இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நெட்டில் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்க முடியாது. மெயின் ஃபேப்ரிக்கில் வேணால் நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டராக நம்ம நெட்டை அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம இந்த ஃபேப்ரிக்கை வச்சுட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டோம்னா டிசைன் ரெடி. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி டிப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.